வெல்கம் டு யோகி சூப்பர் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேகி ஃப்ராங்கி. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இது கிரீன் சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல வந்து கொரியண்டர் லீவ்ஸ் போட்டுக்கோங்க, அதுக்கு ஒரு நிறைய இருக்கட்டும். அப்புறம் ஒரு கைப்பிடி வந்து மின்ட் லீவ்ஸ், புதினா இலை, அப்புறம் 2 பச்சை மிளகா, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது நம்ம போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் இந்த சட்னி வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம், கிரீன் சட்னி. அதுக்கப்புறமா வந்து 1/2 கப் மைதா, 1/2 கப் வந்து ஆட்டா போட்டு சப்பாத்தி நார்மலா சப்பாத்தி பண்ற மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். பட் ஃபுல்லா குக் பண்ண வேண்டாம். அதை ஒரு இந்த மாதிரி குக்கா இருந்தா போறோம். ஓரளவுக்கு வந்து லைட்டா குக்கா இருந்தா போறோம். ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம போட்டு குக் பண்ண போறோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில இப்போ வந்து நம்ம மேகி பண்ணி எடுக்க போறோம். ஸோ கடாயில வந்து லைட்டா கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ஃபைன்லி சாப்டா போட்டுக்கோங்க, பேஸ்டாவும் போட்டுக்கலாம். அப்புறமா வந்து கேப்சிகம், உங்கள்கிட்ட வேற என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை கூட போட்டுக்கலாம். கேரட் போடலாம், கேபேஜ் போடலாம், பீஸ் கூட போட்டுக்கலாம். நேரம் குக் ஆகட்டும். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல வந்து கொஞ்சம் லைட்டா வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கம்மியாவே போடுங்க, ஏன்னா நம்ம மேகி மசாலால இருக்கிற இதுவும் போட போறோம். காணும்னா இப்போ நம்ம நார்மலா மேகி குக் பண்றோம் இல்லையா, இப்போ மேகிக்கு தேவையான அளவு வாட்டர் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 பேக்கெட் சிங்கிள் பேக்கெட் வந்து 2 போட போறேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து வாட்டர் ஊற்றிக்கோங்க. இப்போ ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஊற்றிட்டோம். அப்புறம் 2 மேகி போட்டுக்கோங்க. இப்போ மேகியும் போட்டாச்சு, மேகியோட வந்து அந்த மசாலாவும் போட்டாச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். ஸோ இப்போ இந்த மேகி வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இதில் நம்ம லைட்டா வந்து லெமன் கூட பிழிஞ்சிக்கலாம். லெமன் இல்லைன்னா வினிகர் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மேகி வந்து முடிஞ்சிருச்சு, இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த மேகி வந்து நம்ம கீழே இறக்கி வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு சீஸ் லேயர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்கு வந்து பால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுல வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க பாலை. அதுல வந்து நம்ம தேவையான அளவு சீஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து அதுல கொஞ்சம் பட்டரும் போட்டுக்கோங்க. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் அது பாயில் ஆகட்டும். அது பாயில் ஆகி வந்து லாஸ்ட்ல கொஞ்சம் நல்லா திக்கா வந்து சாஸ் மாதிரி வரும், அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சீஸ், கொஞ்சம் மில்க், அப்புறம் நம்ம அந்த பட்டர் போட்டோம் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி டெக்ஸ்டர்ல வரும். ஸோ இப்போ இதுவும் ரெடியா இருக்கு. ஸோ இப்போ நம்ம சப்பாத்தி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் தான் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இப்போ நம்ம அதை போட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கணும் 2 சைடும். ஸோ இதுக்கு மேல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த புதினா சாஸ், அதை போட்டுக்கோங்க, புதினா சட்னி. அதுக்கு மேல வந்து நம்ம பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த சீஸ், பட்டர் அண்ட் மில்க், அதோடது. அதுக்கு மேல வந்து நம்ம பண்ணி வச்சிருக்கோம் மேகி, அதை போட்டுக்கோங்க.
அதுக்கு மேல வந்து ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க, அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கு மேல வந்து டொமேட்டோ சாஸ் ஊத்திக்கோங்க. இதுக்கு மேல வேணா நம்ம லெமன் அப்படியே கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்ப அதை அப்படியே ரோல் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம் சூடா இருக்கும். அவ்வளவுதான், இந்த ரோல் ரெடி ஆயிடுச்சு. நீங்க இது ஃபைனலா வேணா ஒரு டூத் பிக் வந்து ஒரு சைடுல அப்படி குத்தி சர்வ் பண்ணலாம். அவ்வளவுதான், நம்ம மேகி ஃப்ராங்கி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.